வணக்கம் தோழி, நலமாக இருக்கீங்களா? நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம். இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு சம்மர் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கத்திரி வெயில் ஆரம்பிக்கல, ஆனால் வெயில் சுட்டு இந்த வெயில் சீசனில் நம்மளுடைய கரு உண்டாகிற அந்த ஒரு தன்மையை குறைக்காத அளவுக்கு, உடல் உஷ்ணம் அதிகமாகாத அளவுக்கு நம்ம உடலை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஒரு தோழி கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, அக்கா உடல் உஷ்ணம்ங்கிறது கண்டிப்பாக கர்ப்பத்தை பாதிக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. 90% உடல் உஷ்ணம் கர்ப்பத்தை நல்லாவே பாதிக்கும். ஏன்னா உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கக்கூடிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் கரு உண்டாகக்கூடிய எல்லா ப்ராசஸுமே ஸ்லோவாக தான் நடக்கும். ஒரு பெண்ணுக்கு கருமுட்டை உற்பத்தி ஆகுது நல்லா தான் அப்படின்னாலும் அவங்களுடைய உடல் உஷ்ணமானது ஆணினுடைய செமன்ஸை உடலுக்குள்ள, அதாவது கருப்பை உள்ள நுழைய விடாமல் அதோடைய வஜினல் பகுதியில் இறந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. காரணம் இல்லாமல் கர்ப்பம் தள்ளி போகிறவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனையை கூட கர்ப்பம் தங்காமல் போகிறதுக்கு மிகப்பெரிய மறைமுக காரணமாக இருக்கலாம். ஸோ அப்படி ரொம்ப மோசமான காரணமாக இருக்கக்கூடிய இந்த உடல் உஷ்ணம் உங்களுக்கு ஏற்படாமல் இருக்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும், உடல் உஷ்ணம் உங்களுக்கு இருக்காங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணி வச்சுக்கோங்க தோழி. அப்போ தான் இந்த மாதிரியான கர்ப்பம் தொடர்பான இன்னும் நிறைய விஷயங்களை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம். உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணமாக இருந்தாலும் சரி, குளிர்ச்சி நிலையாக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட அளவில் இருக்கும் பொழுது தான் நம்மளால் ஆரோக்கியமாகவும் புத்துணர்ச்சி சுறுசுறுப்புடனும் இருக்க முடியும். இதுவே நமக்கு ரொம்ப குளிர்ச்சி ஆயிடுச்சு அப்படின்னாலும் சரி, இல்லை உஷ்ணம் அதிகமாகிடுச்சு அப்படின்னாலும் சரி, நம்மளுடைய செல்கள் அதிகமாக பாதிக்கப்படும். இதனால் உடல்நல பிரச்சனைகள் ஏற்படலாம். அந்த வகையில் நமக்கு உடல் சூடு இருக்கா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு முதல்ல தோலில் தான் வித்தியாசம், அறிகுறிகள் எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். இவ்வளவு நாள் இல்லாமல் உங்களுடைய முகத்தில் அதிகமான பருக்களோ அல்லது கட்டிகளோ ஏற்படுது அப்படின்னா உடல் உஷ்ணம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத உங்களால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். தோலில் அங்கங்கே, அதாவது இடுக்குகளில், கைகளுடைய மூட்டுகள் மடக்கக்கூடிய இடத்துல, அக்குள் பகுதியில், இந்த மாதிரி இடத்துல டார்க்காக படியுது. இவ்வளவு நாள் இல்லை, இப்போ அந்த இடம் ஒரு மாதிரி இச்சிங்காக இருக்குது, டார்க்காக படியுது அப்படின்னா இது உடல் உஷ்ணத்திற்கான அறிகுறியாக நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த அறிகுறியாக உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கலாம். திடீர்னு கண் எரிச்சலோ அல்லது பாதம் மற்றும் உள்ளங்கை எரிச்சலோ ஏற்படலாம். திடீர்னு அவங்களுக்கு ரொம்ப டென்ஷனாக ஃபீல் பண்ணுவாங்க. உடல் உஷ்ணம் ரொம்ப உச்சத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான வயிற்று வலியும் இருக்கும். எது சாப்பிட்டாலும் அவங்களுக்கு வயிற்று வலி இருந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளவு தண்ணி குடித்தாலும் அவங்களுக்கு அந்த தாகம் குறையவே குறையாது. இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கலாம். இன்னொரு தோழி கேட்டிருந்தாங்க, நான் உட்காந்துட்டு எழுந்தால் அந்த இடம் சூடாக இருக்குது, இது உடல் உஷ்ணத்துக்கான அறிகுறியான இது உடல் உஷ்ணம் நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே பாடி டெம்பரேச்சர்னு ஒன்று இருக்குது. நம்ம ஒரே இடத்துல ரொம்ப நேரமாக உட்காரும் பொழுது நிச்சயமாக அந்த இடம் சூடாக தான் இருக்கும். இது உடல் உஷ்ணத்துக்கான அறிகுறி கிடையாது. நீங்கள் யூரின் பாஸ் பண்ணும்பொழுது சொட்டு சொட்டாக வெளியேறுது அப்படின்னாலும், இல்லை யூரின் பாஸ் பண்ணும்பொழுது ரொம்ப எரிச்சலாக இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, இல்லை யூரின் போகவே முடியல, யூரினே வரமாட்டேங்குது, இந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கிறதுனால பாடி கம்ப்ளீட்டாக டீஹைட்ரேட் ஆகியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போது இந்த உடல் உஷ்ணத்தில் ஏதாச்சும் அறிகுறிகள் உங்களுக்கு இருந்ததுன்னா நான் சொல்கிற விஷயங்களை அடுத்தடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உடல் உஷ்ணம் கணிசமாக குறைஞ்சி ஈஸியாகவே உங்களால் கர்ப்பம் தரிக்க முடியும். நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சியை உற்பத்தி செய்யறதுக்கும் விந்தணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்குமே இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டிய விஷயம், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், உடல் உஷ்ணத்தை குறைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம கையில் எடுக்க வேண்டியது இளநீர் தான். இளநீர் வெறும் தண்ணி தானே அப்படின்னு நினைப்போம். ஆனால் நம்ம அதோடைய பல்போடு, அந்த தேங்காவோடு சேர்த்து சாப்பிடும் பொழுது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், இது எல்லாமே ஒரு பெண்ணினுடைய இனப்பெருக்க உறுப்பையும் சரி, ஆணினுடைய இனப்பெருக்க உறுப்பையும் சரி நல்லா வேலை செய்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இது இளநீரில் அதிகமாக இருக்குது. ஸோ டெய்லி ஒரு இளநீர் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க எடுத்துக்கலாம். இது உங்களுடைய உடல் உஷ்ணத்தையும் குறைக்கும். யூரின் போகும்போது எரிச்சலாக இருக்குது, எதை சாப்பிட்டாலும் வயிறு அப்பப்போ அப்செட் ஆகிடுது, ஸ்டமக் ப்ராப்ளம் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னக்கூடியவங்களும், அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் இளநீர் ரெகுலராக எடுத்துக்கலாம். இளநீர் மட்டும் கிடையாது, நல்ல நீர்ச்சத்து உள்ள மோர்,
கூழ் மாதிரியான உணவு வகைகளை இந்த சம்மர் டைமில் எடுக்கிறது உங்களுடைய உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்கும். இதை எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இளநீர் வந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுக்க வேண்டாம். நீங்கள் வந்து ஏதாச்சும் சாப்பாடு, அதாவது பிரேக்ஃபாஸ்ட் ஏதாச்சும் முடிச்சுட்டு கூட நீங்கள் வந்து இளநீர் எடுத்துக்கிறது நல்லது. அதே போல் மோர் எந்த டைமில் எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, மதிய நேரத்தில் எடுத்துக்கிறது தான் நல்லது. மோர் நீங்கள் எடுத்துக்கும் பொழுது சுண்டை வற்றல் இருக்கும் இல்லையா, அதை வந்து நல்லா பொடிச்சு ஒரு அரை ஸ்பூன் அந்த சுண்டை வற்றலை வந்து அந்த மோரோடு சேர்த்து குடிக்கும் பொழுது உங்களுக்கு வயிற்றில் ஏதாச்சும் பாக்டீரியாக்கள் இன்ஃபெக்ஷன் இருந்ததுனாலோ இல்லை கருப்பையில் ஏதாச்சும் மலட்டு புழுக்கள் இருந்ததுனாலோ அது வந்து தானாகவே வெளியேறிடும். அதே போல் ரெகுலராக மதிய நேரத்தில் மோர் குடிச்சிட்டு வரும்பொழுது உடல் உஷ்ணமும் குறையும். மோர் ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய யூட்ரஸில் ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது, வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் அந்த பிரச்சனையும் நம்மளால் வந்து சரி செய்ய முடியும். இதே போல் நீர் காய்கறிகளாக இருக்கக்கூடிய இந்த சீசனில் அதிகமாக கிடைக்கக்கூடிய சுரைக்காய், புடலங்காய் வந்து இப்போல்லாம் நிறைய சின்ன சின்ன புடலங்காய் வருது இல்லையா, அதை தவிர்த்து நாட்டு புடலங்காய் நல்ல ஒரு பாம்பு மாதிரி நீளமாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த புடலங்காய் கிடச்சதுன்னா வந்து அதையும் பயன்படுத்துங்க. அதே போல் நாட்டு சுரைக்காய் வந்து இப்போ பார்த்திங்கன்னா நீட்டமாக வருது. ஆனால் நாட்டு சுரைக்காய் வந்து பார்த்திங்கன்னா குடுவை மாதிரி இருக்கும். மேல் பகுதி வந்து குட்டியாக இருக்கும், கீழ்ப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டாக ஒரு பாத்திரம் மாதிரி இருக்கும். அது பார்க்குறதுக்கு ஒரு குடுவை ஷேப்பில் வந்து இருக்கும். இது வந்து இப்போ வந்து நிறைய இடங்களில் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. இது வந்து நாட்டு சுரைக்காய்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து சீமை சுரைக்காயை சமைக்கிறத விட நாட்டு சுரைக்காயும் நாட்டு புடலங்காயும் உணவில் சேர்த்துக்கிட்டே வரும் பொழுது கருமுட்டியோட வளர்ச்சி அந்த அளவுக்கு அதிகரிக்கும். ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், குழந்தை உண்டாகலை அப்படின்னக்கூடியவங்க கூட ரெகுலராக இதை எடுத்துக்கும் பொழுது நிச்சயமாக குழந்தை பேறு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் ஆகவே மாட்டேங்குது, உடல் உஷ்ணமும் குறையவே மாட்டேங்குது, என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டு அப்படின்னக்கூடியவங்க கூட இந்த 2 காய்கறிகளும் நீங்கள் வந்து ஒன்று விட்டு ஒரு நாள் நீங்கள் எடுத்துகிட்டு வரும்பொழுது நல்லாவே வந்து இது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். உடல் உஷ்ணத்தை குறைச்சி நமக்கு கரு உண்டாக செய்யக்கூடிய அடுத்த ஒரு வழிமுறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இரு வேளையும் நீங்கள் வந்து குளிக்கிறது தான். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, காலை மாலை இரு வேளை ஒரு வெதுவெதுப்பான தண்ணியிலையோ அல்லது குளிர்ந்த தண்ணியிலையோ குளிக்கிறது உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்கும். ஏன்னா ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணிகிட்ருக்க எவ்வளவோ பெண்களுக்கு ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது ஸ்ட்ரெஸ் தான். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் வந்து குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் குளிர்ந்த தண்ணியில் குளிக்கும் பொழுது நீங்கள் வந்து இதை வந்து ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் வந்து நீங்கள் குளித்த பிறகு அது வந்து உங்களை விட்டு போகிறத நல்லாவே வந்து உங்களால் கவனிக்க முடியும். ஸோ காலை மாலை இருவேளையுமே வந்து குளிங்க. வாரத்துக்கு 2 முறை வந்து நல்ல செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயில் ஆயில் பாத் வந்து எடுத்துக்கோங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி ஒரு தோழி சொல்லியிருந்தாங்க, நான் எதையுமே ஃபாலோ பண்ணலக்கா, நீங்கள் சொன்ன ஒரே விஷயம்தான் ஃபாலோ பண்ணேன், செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய் வச்சு குளித்தேன். 1 மாதமாக நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து எண்ணெய் குளியல் வந்து எடுத்துக்கிட்டோம். ஒரே மாதத்தில் எனக்கு பலன் கொடுத்துச்சு. வேறு எதுவுமே நான் ட்ரை பண்ணல, இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் நான் ட்ரை பண்ணேன். ஏன்னா நான் ஒர்க்கிங் உமனாக இருக்கிறதுனால எல்லாத்தையுமே என்னால் ஃபாலோ பண்ண முடியாது. இது ஓரளவுக்கு என்னால் ஃபாலோ பண்ண முடிஞ்சது. நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அளவுக்கு நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்த மெத்தட் இந்த ஆயில் பாத் அப்படிங்கிறது. கண்டிப்பாக நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள். உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, கொஞ்சம் வீசிங் வரும் அப்படின்னா நல்லெண்ணெயை தவிர்த்துட்டு நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் வைத்து இந்த ப்ராசஸில் வந்து நீங்கள் வந்து எண்ணெய் குளியல் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். வீடியோ பார்த்துட்ருக்க என்னுடைய அன்பு தோழிகள் ஒவ்வொருத்தருக்குமே சீக்கிரமே குழந்தை பாக்கியம் ஏற்படணும்னு சொல்லிட்டு நானும் மனதார வாழ்த்துறேன். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் தோழி. நன்றி.